கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்ற ஆதார வசனமாக நம்மளோடு செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். ஓவர் டு பிரதாபண்ணன். ஜெபிக்கலாம். அன்புள்ளாண்டவரே, தேவாதி தேவன், இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு தேவனை துதிக்கிறேன். இந்த புதிய நாள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வார்த்தையில இருக்கிற நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. என்னை எவ்வளவாக கண்மணியை போல காத்து நடத்தி வருகிற மேலாண்மை அன்புக்காக நன்றி. இந்த காலை வேலையில கர்த்தாவே தேவரே தகப்பனே, நீங்க என்னோட எங்களோடு கூட நீங்க பேசுங்க தகப்பனே, பேசுங்கயா தேவரே. நீங்க பேசும்போது எங்களுக்கு ஆசீர்வாதம், விடுதலை ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட ஆண்டவரே இந்த காலை வேலையில நீங்க எல்லாமே எங்களோடு கூட இடைபடுங்க கர்த்தருடைய ஆண்டவரே. வேதத்துல இருக்கிற ஆண்டவரே தேவனே சுவாமி பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவனே அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவரே தேவனே இன்னும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இன்னும் பலனடைஞ்சு முன்னோக்கி செல்ல முடியாத வேண்டிய எல்லாம் கிருபைகள் தயவுனிதாமே சாரு. நீங்க என்னோட எங்களோடு கூட நீங்க பேசுங்க தரப்பு. நான் எவ்வளவு தேவையில இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இடைபடுங்க. இதில் பார்க்கிற அநேகர் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்து வழிநடத்தும் காத்தது. இது என்பதாக எடுக்கிறதான எல்லாம் பிரயாசங்களை கர்த்தர்தானே ஆசீர்வாதையும் துணையா இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு காலையில நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். மீண்டும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்னு இங்க பரிசுத்த பவுல் இங்க பிலிப்பியர் அந்த பிலிப்பிக்கு அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அந்த நாட்கள்ல இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, பரிசுத்த பவுல் அவரு முன்பதாக தேவனுடைய அவர் வைத்துக் கொண்டிருந்த கொள்கைகள் காரியங்கள் வைத்து வைராகியமாக இருந்து அநேக துன்பங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அநேகரை அவர் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் கையில ஒரு அதிகாரமும் அவரிடத்துல இருந்தது. அன்பானவர்களை, இது எல்லாவற்றையும் செய்த பரிசுத்த பவுல் இங்கே வரும்போது தேவன் அவரை சந்தித்து தேவன் பக்கம் திரும்பின போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு காலத்துல அவருடைய ஞானத்தையும் பலத்தையும் அவருடைய படை பலத்தையும் நம்பிக்கொண்டிருந்த அவர் அதிகாரத்தை நம்பிக்கொண்டிருந்த அவர் இப்போ இந்த 4ஆம் வசனம், அன்பானவர்களே, இந்த வசனமானது இவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு நிலைமையில இருக்கும்போது எழுதவில்லை. இங்க சிறைச்சாலையில அந்த ரோமன் சிறைச்சாலையில இருந்து கொண்டு இந்த காரியங்களை எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த எழுதின இந்த விலையேறப்பட்ட இந்த காரியம் இன்றைக்கும் இந்த தலைமுறைக்கும் எனக்கும் நம்மளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனங்களாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வேதத்துல நம்மளுக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த வசனம் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் நடக்க முடியாத இன்னும் சந்தோஷத்தோடு கூட இன்னும் நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாத இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு சிலர் நம்மளுக்கு பேசும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களே, நமக்கு தெரியும், இந்த வசனம் ஒவ்வொன்றும் வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அன்பானவர்களே அது பரிசுத்த ஆவியானவர்னால ஏவப்பட்டு இங்க அவரை பின்பற்றின ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தீர்க்கதரிசிகளும் நம்மளுக்காக எழுதியிருக்கிறது பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்துல, rejoice in the Lord always and again I say rejoice. அன்பானவர்களே, எவ்வளோ நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மளை இன்னும் கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் தளர்ந்து போகாமல் இருக்க முடியாத, அன்பானவர்களே நம்மளை பலப்படுத்த முடியாத இருக்கிறதான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அன்பானவர்களே, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. பவுல் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அதுவும் எங்க இருந்து என்றால் அவருக்கு நன்றாக தெரியும், அந்த இடத்துல சிறைச்சாலையில நம்மளுக்கு தெரியும்
அவர் ஏதோ ஒரு ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அங்க அந்த நாட்கள் சௌகரியமாக அவரு அங்க கடந்து போகவில்லை. அவர் அந்த இடத்துல அநேக துன்பங்களும் அநேக வேதனைகளும் அவர் சந்தித்தவராக இந்த இந்த வார்த்தைகளை அங்க எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்மளுடைய இங்க வசனத்துல தெளிவா போடப்படுது, ரிஜாய்ஸ், நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க, நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லல. இங்க அழகாக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க, நீங்க கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. அன்பானவர்களே, நாம் இந்த காலகட்டங்கள்ல இந்த ஜெனரேஷன்ல அன்பானவர்களே நம்மளால நம்மளால சொல்ல முடியுதா? இங்க பவுல் சொல்லவில்லை, நீங்க உங்களுடைய நான் நான் இருந்தது போல என்னுடைய நான் நன்றாக படித்தவன், பெரிய ஒரு மேதாவி, அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கல்வியில, உங்களுடைய எஜுகேஷன்ல, உங்களுடைய நீங்க படித்த அந்த கல்வியில நீங்க உங்களுடைய நீங்க களி கூறுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வைத்து நீங்க சந்தோஷமா இருங்க, உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தினால நீங்க சந்தோஷமா இருங்க. அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் அவிதமாக சொல்லவில்லை. இந்த இடத்துல எந்த ஒரு உலக பிரகாரமான காரியங்களை இங்க அதை போக்கஸ் பண்ணி அதை முன்னாடி வைத்து அது ஆதாரமா நீங்க வைத்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லவே இல்லை. இங்க சின்ன ஒரு வசனமா இருந்தாலும் இந்த இடத்துல அது நம்மளுடைய அந்த ஒரு நோக்கமானது, அது நம்மளுடைய சந்தோஷத்தின் அந்த ஊற்றானது எங்க இருக்க வேண்டும், அது எங்க இருந்து தொடங்க வேண்டும், எதுல இருக்க வேண்டும், அதுவும் ஏதோ அப்பப்ப இல்ல, இங்க போடப்பட்டிருக்கு, தெளிவா போடப்பட்டிருக்கிறது, எல்லா நேரமும் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ், எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா வேலையிலும் அன்பானவர்களே, எல்லா வேலையிலும் நாம் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஏனென்றால் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை, அந்த காரியங்கள், தேவனுடைய அன்பு, நாம் இந்த உலகத்தின் இந்த காரியங்கள், நம்முடைய ஞானம், பணம், நண்பர்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே மாறி போயிடும், எல்லாமே மாறி போயிடும். ஆனா அன்பானவர்களை நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல தேவனுடைய அன்பு நம்மளுக்கு நன்றாக தெரியும், நம்ம அனுபவித்திருக்கிறோம், நம்ம விடுதலையை பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, காட்ஸ் லவ், தேவனுடைய அன்பு அது மாறாததா இருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய அந்த கம்பேஷன் அன்பானவர்களே அது ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. அவர் அங்க வந்துட்டு நியாயம் திருக்கிறவராக, நம்முடைய கஷ்டங்கள்ல இருக்கும் போது, நம்ம பிரச்சனைகள்ல இக்கட்டுகள்ல இருக்கும் போது அன்பானவர்களே, அங்க இயேசு ஆண்டவர் வந்துட்டு நீ முதலாவது எடுத்த உடனே அவரு நீ இதெல்லாம் செஞ்ச, அதெல்லாம் செஞ்ச, இந்த குற்றமெல்லாம் செஞ்ச, அதனால்தான் நீ இந்த சூழ்நிலையில இருக்கிற, உனக்கு எப்படி சந்தோஷம் வரும், எப்படி இது வரும் அப்படின்னு அந்த இடத்துல உடனே அங்க ஜட்ஜிங்க்கு போகவில்லை, நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் ஒருபோதும் போகவில்லை. அன்பானவர்களே, அவரு என்னவா இருக்கிறாருன்னா கம்பேஷன், மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். அதனாலதான் இங்க பரிசுத்த பவுல் அவருடைய அனுபவங்கள்ல, அவருடைய காரியங்கள்ல, அவர் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அவரு அனுபவித்தவராக இங்க சொல்லுகிறார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, எப்பொழுதும் நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா, மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் தேவனுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்கு வெளியில நாம் போயிட்டோம்னா அன்பானவர்களே, சந்தோஷம் ஒரு சில நேரத்துல காணலாம், ஒரு சில நேரத்துல அது நம்மளுக்கு இன்பமா இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு நேரத்துக்குன்னு தெரியாது, எத்தனை எத்தனை நாட்களுக்குன்னு தெரியாது. ஆனா நமக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய அன்பு. நாம் மாறலாம், நம்ம மாறலாம், நம்ம அன்பானவர்கள் மாறி போய்விடலாம், அன்பானவர்களை நம்பிக்கை கொடுத்தவர்கள் மாறி போய்விடலாம், அவங்க இந்த பூமி விட்டே போய்விடலாம், இன்றைக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க அந்த பூமி விட்டே மாறி போயிடலாம். ஆனா அன்பானவர்களே, நம்மளுக்கு ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை என்னவென்றால் அன்பானவர்களே, நமக்கு கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் இங்க தெளிவா போடப்பட்டிருக்கு, ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் நாம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவர் மாறாதவர், அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. நம்மளுடைய இந்த பூமியில நாம் கண்களை மூடுகிற வரைக்கும் நம்மளை அதை
வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. நம்மளுக்கு அது கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. நம்ம எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் போதும் நமக்கு அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆஹ் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் எஸ்டர்டே அண்ட் டுடே அண்ட் ஃபார் எவர். அன்பானவர்களே, நாம் இங்க வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் இனி வரப்போற காலங்களுக்கும் அவரு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் மாறாதவரா இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் மாறாதவரா இருக்கிறதுனால அன்பானவர்களே நாம் நம்ம சுலபமாக சொல்லிவிடுகிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் அவரு மாறாதவர் என்றும் மாறாதவர் அப்படின்னு நம்ம பாடல்கள் பாடுகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனா இங்க எபிரேயர்ல நம்மளுக்கு தெளிவா போடப்பட்டிருக்கிறது, அவரு என்றைக்கும் அவர் மாறாதவரா இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு சமாதானத்துக்காக வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஈவன் சின்ன பிள்ளைங்களாம் கூட அதை தேடி அலைந்து அவங்க அதை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா அது வெளியில எதிர்பார்க்கிறாங்க, நிறைய பேர் வெளியில எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால், இங்க பரிசுத்த பவுல் அவருடைய அனுபவங்களை சொல்லுகிறார். நம்ம தைரியமா இருக்கபடியாக எனக்கும் நம்மளுக்கும் சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால், ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். அன்பானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், வேற எதுவும் இல்ல. மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு. அன்பானவர்களே, அவர் எப்பொழுதும் டிபெண்டபிளா இருக்கிறார். நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் நம்ம எப்போ போனாலும், எந்த நிமிஷம் போனாலும், எந்த இரவேளை போனாலும், எந்த நேரத்துல போனாலும், எந்த இக்கட்டான சூழ்நிலை போனாலும் நாம் அவர் ஒரு நம்ம எல்லா வேலையிலும் சார்ந்து கொள்ள ஒரு ஒரு எப்பொழுதும் நம்ம கூட இருந்து நாம் தைரியமாக சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த காரியங்களை பவுல் ஒரு சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறவரா இருக்கிறார். அன்பானவர்களே, நம்மளை அவரு பலப்படுத்தக்கூடியவரா இருக்க நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். அன்பானவர்களே, யோசேப் எவ்விதமா இருந்தார், எப்பொழுதும் கர்த்தருக்கும் கடிக்கும். எவ்வளவு கஷ்டங்கள், அண்ணன் தம்பிகள் அவளை இது பண்ணிட்டாங்க, விற்று போட்டாங்க, பொறாமை கொண்டாங்க, சொந்த அண்ணன் தம்பிகள் பொறாமை கொண்டாங்க, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனா கர்த்தருக்கு அவரு தேவனுக்குள் அவர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டார், மன்னிக்க கற்றுக்கொண்டார். அன்பானவர்களை, தேவனையே அவர் நோக்கி பார்த்தார், தேவனையே சார்ந்திருந்தார். அவருக்கு எப்பொழுதும் அவர் நல்ல சந்தோஷமான ஒரு நிலைமைகளை இருந்தார். யோபு பார்க்கிறோம், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ இழப்புகள். அன்பானவர்களே, ஆனா கர்த்தர் அவருடைய போக்கஸ் அவர் மாறவில்லை. அவர் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்த்தவரா இருந்தார். தானியேலை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கும்படியாக அன்பானவர்களே அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், அவருடைய விசுவாசத்தை தகர்க்க முடியாத அநேக காரியங்கள் அந்த இடத்துல வந்தது. தானியேல் கர்த்தரையே நோக்கி பார்த்தார். எவ்வளவாக ஒரு இதுவாக தைரியமாக இருந்து கடைசி வரைக்கும் அவர் அநேக கஷ்டங்கள், வேதனைகளையும் அவரு கர்த்தரை நோக்கி பார்த்தவராக, தேவனுடைய சமாதானத்தை அவரு பார்க்கக்கூடியவராக, தேவனுடைய கர்த்தருக்குள் களி கூறுறவராக இருந்தது பார்க்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டக்கூடியதாக, நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கிறது. அன்பானவர்கள், இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், அன்பான இந்த ஒரு ரிஜாய்ஸ் நம்ம எப்படி பண்ண முடியும்? அன்பான, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாவது வாங்குறோம், நம்மளுக்கு சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக, நம்மளுக்காக சிலுவையில அன்பானவர்களே ஒரு கிரயத்தை செலுத்தி விலை கொடுத்து இந்த விலையேற பெற்ற இந்த ரிஜாய்ஸ், இந்த சந்தோஷத்தை, இந்த களிக்கூடுகளை நம்மளுக்காக சம்பாதித்து அவர் வேதனைப்பட்டு, அன்பானவர்களே நாம் ஐசியா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அன்பான, நமக்கு வர வேண்டிய அந்த சமாதானம், அதுக்கு வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டவரா இருந்தார். அன்பானவர்களே, அதுக்கு வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட், அதுக்கு வேண்டிய அந்த பிரைஸ், அதுக்கு வேண்டிய அந்த விலக்கிரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அநேக வேதனைகளும், அநேக அவமானங்களும், அநேக காரியங்களும் சந்தித்தவராக அந்த ஒரு சமாதானத்தையும், அந்த ஒரு விடுதலையும் எனக்காக, நம்மளுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே,
அதனால நாம தேவனிடத்துல தேவாதி தேவனிடத்துல எந்த நேரமும் எந்த வேலையும் அவரிடத்துல தைரியமாக நாம் போய் கர்த்தரிடத்துல நாம் போய் நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து தகப்பனே நான் உங்களுடைய இடத்துல வருகிறேன், ஏசு கிறிஸ்துவே நான் உங்களிடத்துல வருகிறேன், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அப்படின்னு நம்ம தைரியமாக நம்மளால சொல்ல முடியும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என்னுடைய சொந்த பலத்தையோ நம்பிக்கொண்டிருந்த நண்பர்களையோ நம்பிக்கொண்டிருந்த உறவினர்களையோ அல்ல, நான் கர்த்தர் மேல் என்னுடைய நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நம்மளால தைரியமா நம்மளால சொல்ல முடியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் அநேக வேதனைகளும் அநேக காரியங்களும் அந்த சிலுவையில தனி நபராக வேற யாரும் இல்ல, அன்பானவங்க வேற யாரும் அந்த இடத்துல அந்த காரியங்களை சுமக்கல. அதனாலதான் இங்க போடப்பட்டிருக்கிறது ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். வேற யாரையும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆக, வேற யாரையும் அது பகரமாக, கர்த்தருக்கு பகரமாக அந்த யாரையும் இடத்துல வைக்கவில்லை. இந்த தெளிவாக போடப்பட்டிருக்கிறது ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். அன்பானவர்கள், இந்த காலையில இந்த புதிய நாட்கள்ல நம்மளுக்கு அநேக பிரச்சனைகளும் போராட்டம், அநேக ஸ்ட்ரெஸ், அநேக அநேக போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் கண்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது, கண்களை நாம் திருப்ப வேண்டியது தேவாதி தேவனை நோக்கி, ஏசு கிறிஸ்துவானவரை நோக்கி. அன்பானவர்களே, நாம் நம்மளுடைய கண்களையும் இருதயங்களையும் நாம் நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்மளுக்கு போதுமானவரா இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் வைத்திருக்கிற ஞானம், நாம் வைத்திருக்கிற பணம், நாம் வைத்திருக்கிற நம்ம நண்பர்கள், அன்பானவர்களே, நாம் வைத்திருக்கிற இந்த நாட்கள்ல அநேக எக்ஸாம்பிள்ஸ், அநேக மாதிரிகள், அன்பானவர்களே, அதெல்லாம் ஒரு நிமிடத்துல இந்த பபுள்ஸ் மாதிரி, அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுகிற அந்த பபுள்ஸ் மாதிரி, அது ஒரு 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 செகண்ட் கூட அதுக்கு வேண்டாம், அது அப்படியே மறைந்து போய்விடும். அதே மாதிரிதான் அதெல்லாம் மறைந்து போய், ஒருவேளை அது சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒருவேளை அந்த இடத்துல அந்த சோர்ஸ்ல இருந்து அந்த பகுதியில இருந்து நமக்கு சந்தோஷமா களி கூற நம்மளுக்கு ஒரு 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 காரியம் நம்மளுக்கு ஒரு சோர்ஸாக அது இருக்கலாம் அன்பானவர்களே. ஆனா அது ஒரு பபுல போல, ஒரு ஒரு அந்த இந்த அது ரொம்ப சீக்கிரமாக அது மாறி போயிடும் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு காரியமா இருக்குது அன்பானவர்களே. நாம் அதனால அன்பானவர்களே, நாம் தைரியமாக நாம் தேவாதி தேவனிடத்துல, கர்த்தரிடத்துல எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி, தேவனையே நம்பி, கர்த்தரை நோக்கி நம்மளுடைய இருதயங்களை நாம் ஜபத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட, எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நாம் நோக்கி நம்ம எப்பொழுதும் நம்ம பார்க்க, நம்ம நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானவரா இருக்கிறார், போதுமானவரா இருக்கிறார். அதனால இங்க தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் இந்த உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்த பவுல், அவருக்கு எல்லாமே இருந்தது, ஆனா அது மேல அவர் நம்பிக்கை வைக்கல. அவர் எல்லாத்தையும் புரிந்து கொண்டார். என்னவென்றால் பலனோ படைபலமோ இல்லைன்னா அவருடைய ஞானமோ படிப்போ வேற எதுவுமே அவர் நம்பிக்கை வைத்திருந்த எதுவுமே அது உதவாது. அதனால அவர் தெளிவாக எழுதுகிறார், அனுபவங்களோடு கூட எழுதுகிறார், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அவர் எழுதுகிறார். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வே. எல்லா நேரத்திலும் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ். மீண்டும் மீண்டும் நம்மளை பலப்படுத்த முடியாக இந்த வசனங்கள்ல போடப்பட்டிருக்கிறது, சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே அப்படின்னு. யார் அன்பானவர்களே நம்மளை இவ்விதமா நம்ம கஷ்டமான சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில யார் நம்மளை பார்த்து அன்பானவர்களே, யார் நம்மளை பார்த்த விதமாக கூப்பிட முடியும்? ஓ அன்பான என் சகோதரனே, என் சகோதரியே, அப்படி யார் கூப்பிட முடியும்? இங்க தேவனுடைய மனிதர் இந்த இடத்துல சொல்லுகிறார், வசனத்தின் தொடக்கத்துல இங்க சொல்லுகிறார், மை பிரதரன், டியர்லி பிரதரன், என் அன்பான சகோதரர்களே அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் எல்லாருக்கும், ஸ்திரீகள், புருஷர்கள் எல்லாருக்கும் அவர் காமனா சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது எவ்வளோ ஒரு
உன்னதமான ஒரு வார்த்தைகளா இருக்கிறது அன்பானவர்களே. நாம் எந்த நேரத்திலையும் நாம் வசனங்களை பார்க்கிற வண்ணமாக அவர் ஒரு கோட்டையா இருக்கிறார். நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம ஓடி போய் தேவனிடத்துல தேவனிடத்துல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, எனக்கு உங்களுடைய அந்த சந்தோஷத்தை தாங்க, எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விடுதலையை தாங்க, உங்களுடைய சந்தோஷத்துல நான் வருகிறேன், நீங்க அதனால என் இருதயத்தை நிரப்புங்க அப்படி நாம் கேட்கும் போது நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அன்பானவர்களே, கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ விபச்சாரத்துல பெரிய ஒரு தவறுதான் அந்த நாட்கள்ல. அது மறக்கிறதுக்கே இல்ல. அந்த இடத்துல கொண்டு வராங்க அந்த ஸ்திரீய, அந்த இடத்துல கொண்டு வராங்க. மக்கள் எல்லாம் கொண்டு வந்து இயேசு ஆண்டவர் முன்பதாக அந்த இடத்துல நிறுத்துறாங்க. உடனே அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல எவ்வளவு ஜென்டிலா, எவ்வளவு ஒரு அன்புள்ளவராக, எவ்வளவு ஒரு இதுவாக அந்த இடத்துல அவங்கள உடனே அந்த இடத்துல நியாயம் தீர்க்கல. அன்பானவர்களே, அன்போடு கூட அவங்கள சொல்லுகிறார். அங்க இருக்கிற மக்களை எப்படியாவது, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து, அந்த கல் அடியில இருந்து எப்படியாவது இந்த ஸ்திரீயை காப்பாத்தணும், எப்படியாவது அவங்கள ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அநேக காரியங்கள், அநேக முயற்சிகளை எடுத்து அந்த இடத்துல கீழே மேல கூட தலையை கூட தூக்கி பார்க்காமல் கீழே எழுதி நீங்க யாரும் தவறு செய்யலனா, நீங்க யாருமே தவறு செய்யலனா, நீங்க அந்த நபர் முதல்ல கல்ல எடுத்து நீங்க அடிங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா அந்த ஸ்திரீக்கு எப்படியாவது அவர் காப்பாற்றணும் அப்படின்னு அங்க பாக்குறோம். தேவனிடத்துல இந்த லார்ட் அந்த ஸ்திரீ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், பெரிய ஒரு திருப்பு முனைக்குள்ள வர்றதுக்கு பெரிய ஒரு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவ இருந்தார். அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் இடத்துல, இயேசு கிறிஸ்துவானவர் இடத்துல அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தது. அவங்க ஒருவேளை உடனே அவங்களுக்கு அடித்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க விடுதலையாக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, காப்பாற்றப்பட்டவர்களாக அந்த இடத்துல ஒரு விடுதலையோடு கூட அந்த ஸ்திரீயானது போனாங்க. அன்பானவர்களே, நாம் எந்த நிலைமையில வேணா இருக்கலாம், எந்த நிலைமையில வேணா கட்டப்பட்டிருக்கலாம், எந்த நிலைமையில வேணா அது எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம். ஆனா அன்பானவர்களே, தேவன் இயேசு ஆண்டவர் அவரை நாம் நம்பும் போது, அவரிடத்துல வரும்போது, நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, அன்பானவர்களே, இந்த உலகத்துல இந்த காரியங்கள்ல அன்பானவர்களே, நாம் ஒரு தீர்மானம், நான் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைப்பேன், தேவனிடத்துல வேற வேற சோர்சஸ் அல்ல, வேற வேற காரியங்கள் இல்ல. உலகத்துல இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள் ஷைனிங்கா இருக்கிற, நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அநேக காரியங்கள், சந்தோஷத்தை கொடுக்க கூடிய அநேக காரியங்கள் நாம் தேடி கூட போக வேண்டாம், அவைகள் நம்மளை தேடி வருகிறது. அப்படியே ஷைனிங் ஒரு ஸ்டார் மாதிரி, ஷைனிங் ஸ்டார்ஸ் மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை நம்மள அப்படியே தேடி 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 நம்மள வீடுகளுக்கே வீட்டுக்குள்ளேயே வந்து மாணவர்களே அந்த இடத்துல. ஆனா அதுகளை நாம் பார்க்காத வண்ணமாக இங்க பரிசுத்த பவுல் நம்மளை உற்சாகப்படுத்துற வண்ணமாக எப்பொழுது நிரந்தரம் மாறாத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு அது ஒருபோதும் மாறாது, தேவனுடைய கம்பேஷன் அது ஒருபோதும் மாறாது, அவருடைய மன்னிப்பு அது ஒருபோதும் மாறாது. அவர் நம்ம அநேக வேளையில நம்ம செய்திகளை கேட்டது மாதிரி நம்மளுடைய பாவத்தை அவர் வெறுக்கிறார், ஆனா அந்த பாவியோ அவரை நேசிக்க கூடியவரா இருக்கிறார். ஒருவரும் வசனத்தை போடப்பட்டிருக்கிறது, இவங்கதான் அவங்கதான், இந்த ஜாதி மக்கள் தான், அந்த ஜாதி மக்கள் தான், இந்த படிப்பு படித்தவர்கள் தான், இந்த பகுதியில இருக்கிறவர்கள் தான் அப்படின்னு கர்த்தர் ஒருபோதும் ஜாதியை வைத்தோ, படிப்பை வைத்தோ, உடைய பணத்தை வைத்தோ அன்பானவர்களே நம்மள வேறு பிரித்து பார்க்கிற கர்த்தர் அல்ல. அன்பானவர்களே, நம்மளை அவர் இங்க பாக்குற வண்ணமாக ஒருவரும் கெட்டு போகிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. வசனத்துல சொல்ற வண்ணமாக யார் ஒருவரும் கெட்டு போறதுக்கு அவரு பிரியம் இல்லை. அதே மாதிரி அவரை பிறப்பிழப்பு நம்ம பாக்குறோம். எல்லாருக்கும் பூமியில சமாதானம் வருகிறதுக்காக நமக்காக ஒரு மனுஷகுமாரன் பாலன் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டார் அப்படின்னு பாக்குறோம். அதனால நமக்கா
நமக்கு ஒரு எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரா, எனக்கும் இந்த சந்தோஷத்துல பங்கை கொடுப்பாரா, எனக்கும் விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பானவர்களே, அநேகர் அநேகர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் இது பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு உற்சாகம் என்னவென்றால், இந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது, இந்த வசனத்துல சொல்ற மாதிரி கர்த்தருக்குள் ரிஜாய்ஸ், நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷமானது நிலைத்திருக்கும். அது நம்மளுக்கு மாத்திரமல்ல, அந்த சந்தோஷமானது எவ்விதமாக அது ஒரு கண்டேஜியஸாக, அது ஒரு பரவக்கூடியதாக அநேகருக்கு நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுடைய இருக்கிற இடத்துல, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நம்ம தாய் தகப்பனுக்கு நாம் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் அந்த அந்த ஒரு நிலைமைக்கு நாம மாறுகிறவர்களாக நம்மளால நம்முடைய வாழ்க்கை விதமாக கண்டிப்பா மாறுவான்பானவர்களே. கர்த்தர் நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா விதமான பலனையும் விடுதலையும் நம்மளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஒத்தாசையும் அவர் வசனங்கள் மூலியமாக நம்மளுக்கு கொடுப்பார். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது ரிஜாய்ஸ் இன் த லார்ட், வேற ஒரு காரியங்கள் அல்ல. கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் எப்பொழுதும், எல்லா வேலை, எல்லா நேரம், எல்லா இக்கட்டுகளையும், எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும் தேவனிடத்துல நாம் சந்தோஷமா இருந்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம பார்க்கிற வண்ணமாக எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா என்ன என்றால், அதுல ஒரு பொருள், அதுல அநேக காரியங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. அதுல ஒரு பொருள் என்னன்னா, நாம் கவலைப்படுகிறதை மாற்றிவிட்டு ஜபத்தை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் அப்படின்றது கர்த்தருடைய இங்க தேவனுடைய அந்த வார்த்தை அவிதமா இருக்கிறது. அந்த கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதை மாற்றிவிட்டு அந்த இடத்துல ஜபத்தை நாம் கொண்டு வரும்போது, அன்பர்கள், இந்த முன்னாடி இருக்கிற இந்த வசனங்கள் அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தத்துரூபமாக நம்மளால பார்க்க முடியும். நாம் ஜெபிப்போமா, தேவனிடத்துல கேட்போமா, அந்த பலன் நம்மளுக்கு கொடுக்க முடியாத நாம் கேட்போமா. நம்ம மனிதர்கள் தான் நம்மளை பலப்படுத்த கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். இந்த இடத்துல பரிசுத்த பவுல் எல்லாவற்றையும் கற்றறிந்த பரிசுத்த பவுல் இங்க என்ன சொல்ற 13ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரென்தனத் மீ. அன்பானவர்களே, என்னால எல்லாமே செய்ய முடியும், என்னால எல்லாமே செய்ய முடியும். நான் கற்றுக்கொண்ட கல்வி, எனக்கிட்ட இருக்கிற பலன், எனக்கிட்ட இருக்கிற ஞானம், எனக்கிட்ட இருக்கிறதான பணம், இதை வைத்து என்னால எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லல. இந்த 13ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லுகிறார், த்ரூ கிரைஸ்ட். இங்க பாக்குறோம், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரென்தனத் மீ. அவர் என்னை பலப்படுத்த, இயேசு கிறிஸ்துவானவர் என்னை பலப்படுத்துறதுனால என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு பரிசுத்த பவுல் இங்க தெளிவா சொல்லுகிறார். அன்பானவர்களே, அது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தைகளா இருக்குது. நம் கண்களை மூடி தேவனிடத்துல நாம கேட்போமா? தேவன் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். நாம் கேட்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, எப்பொழுதும் எந்த வேலையிலும் நீர் மாறாதவராக நம்முடைய அன்பு மாறாததா இருக்கிறது. அதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்க தேவனே, எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய அந்த பலன் நீங்க தாங்க சுவாமி. பலன் தாங்க. இந்த குழப்பம் நிறைந்த, இந்த வேகமாக ஓடுகிற இந்த உலகத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும் வழிநடத்தும் காத்தலும் இது எல்லாவற்றையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆமென்.